Good morning, students. So I am Dr. K. Chinnayan. I am going to take you Engineering Physics 1, பொறியியல் இயற்பியல் 1. இந்த பட்டய படிப்பு மாணவர்களுக்காக முதல் செமஸ்டர் மாணவர்களுக்கான பாடம். இந்த பொறியியல் இயற்பியல் மொத்தம் 5 பகுதிகளை கொண்டது. இந்த 5 பகுதியில் முதல் பகுதி SI யூனிட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். இதுதான் முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில் 1.1 முதல் சாப்டர் SI யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டர். இது போகிறது முன்னாடி ஃபிசிக்ஸ்னால் என்ன, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்னால் என்ன, ஃபிசிக்ஸ்னால் என்ன, அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ள டீப்பாக SI யூனிட்னா என்ன, அப்புறம் மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன பார்க்கலாம். பெரும்பாலும் ரொம்ப பார்க்கும்பொழுது ஃபிசிக்ஸ்னால் ஜென்ரலாக மாணவர்கள் மத்தியில் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அது ஒரு தவறான கருத்து. ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வரும் கிடையவே கிடையாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. ஏன்னா ஃபிசிக்ஸ் இஸ் எ சயின்ஸ், டீல்ஸ் அபவுட் நேச்சர். நம்ம சுற்றி இருக்கிற நம்ம பார்க்கக்கூடிய பொருள்களை பற்றி படிக்கிற ஒரு சயின்ஸ், அறிவியல் தான் ஃபிசிக்ஸு. இது எப்படி கஷ்டம்னு ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்ன்றது. இந்த ஃபிசிக்ஸ் தான் மற்ற அத்தனை பொறியியலுக்கும் அடிப்படையானது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், அக்ரின்னு சொல்ல அத்தனை பிரிவுகளுக்கும் அடிப்படையான அறிவியல் இந்த இயற்பியல் தான், ஃபிசிக்ஸ் தான். அது வேற எங்கேயோ இருந்தில்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றிய ஒரு அறிவியல் தான். ஸோ சயின்ஸ், ஃபிசிக்ஸ் இஸ் எ சயின்ஸ் டீல்ஸ் அபவுட் த ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் த யூனிவர்ஸ் ஆர் த மேட்டர். ஸோ மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது பருப்பொருள்னு சொல்லுவாங்க தமிழில். என்ன மேட்டர்னா என்ன? வாட் இஸ் மேட்டர்? நம்ம ஐம்புலன்னு சொல்கிறோம், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்பொறிகளும் உணரக்கூடிய பொருட்கள்லாம் மேட்டர் சொல்கிறோம். மேட்டர், பருப்பொருட்கள். ஸோ அப்போ எது மேட்டர், எது மேட்டர் இல்லை? எல்லாமே மேட்டர் தான். நம்ம ஐம்புலங்களால் உணரக்கூடிய அத்தனையும் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அவ்வளவு பொருட்களுமே பொருட்கள் தான் சொல்கிறோம். ஸோ இந்த பொருட்களுக்கு நிறைய பண்புகள் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இயற்பியல் பண்புகள் சொல்லுவோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் எதை படிக்க போகிறோம், இயற்பியல் எதை படிக்க போகிறோம்? ஸோ புறப்பண்புகளை பற்றி படிக்க போகிறோம். அது பௌதிக பண்புகள் சொல்லுவாங்க, அல்லது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்புகளை படிக்கும் பொழுது ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சில குவான்டிட்டிஸ் வேணும், அந்த பொருளை பற்றி பண்புகள். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே இருந்துருங்க, உங்களுடைய உயரம் என்ன, உங்களுடைய எடை என்ன, உங்களுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய உயரம், உங்களுடைய எடை, உங்களுடைய வயது, இது மூணுமே இந்த ஒரு பையன் அல்லது மாணவன், அந்த மாணவனை விளக்கக்கூடிய பண்புகள். ஸோ அந்த பண்புகளை சொல்லக்கூடியதான் உயரம், எடை, அடுத்தது வயதுன்னு சொல்லும். இந்த ஸ்லைட் 2வது ஸ்லைட் போடுங்க. ஸோ இந்த மாணவனுடைய உயரம் அவன் ஜென்ரலாக சொல்கிறோம். ஒரு மாணவன் சொன்னால் அவன் உயரம் எவ்வளவு, 150 சென்டிமீட்டர், 1.5 மீட்டர் அப்படி சொல்கிறோம். வெயிட்னு சொன்னால் 40 கிலோகிராம், 50 கிலோகிராம் சொல்கிறோம். வயசுன்னு சொன்னால் 16 வயசு, 16 வருஷம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த உயரம், எடை, வயது இதெல்லாம் அந்த பையனை பற்றிய அல்லது அந்த மாணவனை பற்றிய அந்த பொருள் பற்றிய ஒரு ராசி. சார் ராசி அப்படின்னா என்ன சார்? தமிழில் ராசி மண்டலம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ராசின்னு சொன்னால் குவான்டிட்டி. அது இயல்பியல் ராசி. வெளிப்புற ஒரு ராசியாதுன்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம்? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வெளிப்புறம், அந்த மனிதனை பற்றிய வெளிப்புற தோற்றத்தினுடைய பண்புகளை விளக்கக்கூடிய ஒரு பொருட்களுக்கு பேர் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ்ன்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இயல்பியல் ராசிகள். ஸோ இந்த இயல்பியல் ராசிகள் சொல்லும்போது எல்லா பொருட்களுமே இயல்பியல் ராசிக்கும். ஒரு பொருள் பண்பு இருக்காது, நிறைய பண்புகள் இருக்கும். ஸோ நிறைய பண்புகளை விளக்கக்கூடிய நிறைய இயற்பியல் ராசிகள் இருக்குது, நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம் நம்ம அளக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த SI யூனிட்ஸ்ன்ற சாப்டரில் நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தர் கொடுக்குறோம், ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை கொடுக்குறோம், இல்லை வாங்குகிறோம். ஸோ கொடுக்கல் வாங்கல் நடக்கும் பொழுது அந்த அளந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ அளந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அங்கே வர்றது தான் யூனிட், அலகு அப்படி சொல்கிறோம். ஸோ யூனிட் நம்ம நிறைய பயன்படுத்திகிட்டே இருக்கோம், ஆனால் அது என்னன்னு தெரியாமலே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த உயரம், எடை, வயதுன்ற இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை
அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் அலகு. ஸோ அந்த அலகுனா என்ன, எப்படி சார் வரையறுக்கிறது? அதுக்கு முன்னாடி இந்த குவான்டிட்டின்னு சொன்ன பாருங்க, பிசிக்கல் குவான்டிட்டிஸ், இயற்பியல் ராசிகள். அந்த இயற்பியல் ராசிகள் ஜென்ரலாக பிசிக்ஸில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அடிப்படை ராசிகள், அடுத்தது தருவிக்கப்பட்ட ராசிகள், அது வழிவந்த ராசிகள் சொல்லுவோம். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, அடுத்தது டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி. முன்னாடி பார்ப்போம் சார், இதுக்கு முன்னாடி. ஸோ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, இன்னொரு பார்ட் வந்து, இன்னொரு டைப் வந்து டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து ஜென்ரலாக பிசிக்கல் குவான்டிட்டிஸை 2 வகையாக பிரிக்கிறோம். இயற்பியல் ராசிகள் வந்து 2 வகை. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அடிப்படை, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இன்னொன்று டிரைவ்டு குவான்டிட்டி, டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி அல்லது டிரைவ்டு குவான்டிட்டி சொல்லலாம். தமிழில் அடிப்படை ராசிகள், அடிப்படை ராசி. இன்னொன்று வழிவந்த ராசி, வழிவந்த ராசி. ஸோ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி என்ன, அடிப்படை ராசினா என்ன? ஸோ பிசிக்கல் குவான்டிட்டி குவான்டிட்டி which cannot be explained by means of any other physical quantity. வேற எந்த குவான்டிட்டியாலும் வேற எந்த ராசினாலும் இதை வந்து வரையறுக்கவே முடியாது. அதுதான் அடிப்படை. அது தான் மற்ற ராசிகள்லாம் வருது. அதனால அந்த ராசிகளுக்கெல்லாம் பேரு அடிப்படை ராசிகள், ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பேரு. ஸோ என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன்னு சொன்னால் லென்த்து, மாஸ், டைம். நீளம், நிறை, காலம். ஸோ நீளம், நிறை, காலம்ன்ற இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எங்கே சார் இருக்கு? இந்த மனிதனுடைய ஒரு பொருள், மனிதன் ஒரு பொருளுடைய உயரம், தட் இஸ் லென்த். அந்த மனிதனுடைய நிறை, வெயிட்னு நம்ம சொல்றோம், நிறை. அந்த நிறைன்றது மாஸ். அந்த மனிதனுடைய வயது அப்படின்னு சொல்றது இந்த டைம், கால இடைவெளி. ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒரு டெஃபனிஷன் இருக்கு. ஸோ லென்த்னு சொன்னால் அந்த மனிதனுடைய உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் உள்ள ஒரு நீளத்துக்கு பேர் லென்த்னு சொல்றோம். அந்த மனிதனுடைய நிறைன்றது அந்த மனிதனுடைய உள்ள அடங்கி இருக்கக்கூடிய பொருட்களுடைய நிறை, வெயிட்னு சொல்றோம். டைம்னு சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்தத நொடியிலிருந்து, பிறந்த கணத்திலிருந்து இப்போ இந்த கணம் வரையிலும் உள்ள இந்த கால இடைவெளிக்கு பேர் டைம். அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் இப்போ லென்த்து, மாசு, டைம், நீளம், நிறை, காலம், இந்த 3 அடிப்படை ராசியிலிருந்து தான் மற்ற எல்லா ராசியும் உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரி அத்தனை ராசிகளும் இதிலிருந்து வந்தது தான். ஸோ அந்த மற்ற ராசிகளுக்கெல்லாம் பேர் derived physical quantities சொல்லலாம். அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ derived quantities which are derived from the fundamental physical quantities and hence they are called as derived physical quantities. ஸோ அடிப்படையிலிருந்து தருவிக்கப்பட்டதனால் அந்த ராசிகளுக்கு பேர் தருவிக்கப்பட்ட ராசிகள் அல்லது வழிவந்த ராசிகள் எனப்படும். என்னென்ன வழிவந்த ராசிகள், எதெல்லாம் வழிவந்த ராசிகள் சொல்லலாம்? ஸோ நீளம், நிறை, காலத்திலிருந்து வரக்கூடிய ஏரியா, பரப்பளவு, வால்யூம், டென்சிட்டி, வெலாசிட்டி, ஃபோர்ஸ், ஒர்க், பவர், எட்ஸெட்ரா இட்ஸ் ஆல் அதர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்கிறோம். ஏரியான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு இருக்கு. ஸோ இந்த ஒயிட் போர்டுடைய நீளம் எவ்வளவு, அல்லது வந்து ஸ்கொயராக இருக்கிறதுனால ஒரு பக்கத்தினுடைய அளவு எவ்வளவு, இன்னொரு பக்கத்தினுடைய அளவு, ஒரு பக்கம் இன்ட்டு பக்கம், இந்த பக்கத்தையும் பக்கத்தையும் பிறகுனா கிடைக்கிறது தான் ஏரியா. ஸோ ஏரியான்னு சொன்னால் சைடு இன்ட்டு அனதர் சைடு. ஸோ சைடு இன்ட்டு சைடு இஸ் கால்டு ஏரியா. இந்த ஏரியான்ற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி, தருவிக்கப்பட்ட ராசி. எதிலிருந்து தருவிக்கப்பட்டது? சைடு. ஸோ சைடுன்றது ஒரு சைடு, அதுவும் ஒரு நீளம் தான். ஸோ நீளத்திலிருந்து வர்றதா. இன்னொரு சைடுன்றது என்ன? அதுவும் இன்னொரு நீளம். ஸோ இந்த நீளம், அந்த நீளம். ஸோ நீளம், நீளம் என்ற அடிப்படை ராசியிலிருந்து கொண்டு வரப்பட்டது தான், இதிலிருந்து வந்தது தான் இந்த ஏரியா, பரப்பளவு என்கின்ற ஒரு ராசி. அது தருவிக்கப்பட்ட ராசி சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இந்த ராசிகளை வந்து அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் அலகுன்னு பேர். நெக்ஸ்ட் யூனிட், அலகு. அலகு அப்படின்னா என்ன சார்? எதை சார் நம்ம அழகா சொல்றோம்? பூக்கடைக்கு போகிறோம். நிறைய பேர் இப்போ கடை யூனியனில் பூ வாங்குறதுக்கு போகிறோம். பூ வாங்கும்போது அம்மா பூ கொடுமா, எவ்வளோங்க வேணும்? ஒரு 3 முழம். 3 முழம்னு சொல்கிறாங்க. 3 முழம்ன்றது எப்படி அளப்பாங்க அவங்க? இந்த பூ எடுத்து நுனியில் பிடிச்சிக்குவாங்க,
இந்த நுனி விரல்ல இருந்து இந்த முட்டி, அவங்க கையினுடைய முட்டி வரையிலும் உள்ள ஒரு நீளத்தை இப்படி பிடிப்பாங்க. அதுலேயே நிறைய சீக்கிரட்லாம் இருக்குது, கொஞ்சம் மேலே பிடிப்பாங்க, கீழே பிடிப்பாங்க. ஆனால் கரெக்டாக பிடிக்க வேண்டிய இடம் அந்த முட்டி. ஸோ இதுலேருந்து சொல்கிறதுன்னா ஒரு முழம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு முழத்தை அடுத்த முழம் அளப்பாங்களான்னு சொன்னால் அதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு முழம் அளந்தாங்க பாருங்க, அந்த ஒரு முழத்தை ஒரு முழமாக வச்சுக்கிட்டு அதையே ஒரு முழமாக வச்சு இன்னும் ஒரு முழம் அளப்பாங்க. அந்த பூவை திரும்ப பிரித்து திரும்ப இன்னும் ஒரு முழம் அளப்பாங்க. இப்படி நீங்கள் 3 முழம் கேட்டால் 3 முறை அடைப்பாங்க, 5 முழம் கேட்டால் 5 முறை மாற்றி மாற்றி அளந்து 5 முறை. 10 முழம் வேணும் சார்ன்னு கேட்டிங்கன்னா 10 முழம் கொடுமான்னு சொன்னால் 10 முறை அளந்து 10 முழம் பூன்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த முழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, இந்த இதுக்கு பேர் தான் அலகுன்னு சொல்கிறோம். இப்போ அலகு அப்படின்றது எப்படி வரையறுக்கலான்னு சொன்னால், இப்போ நீளம், அந்த பூவுடைய நீளம் 10 முழத்துக்கு நீளம் நமக்கு ஒரு பூ வேணும்னு சொன்னால் அந்த 10 முழ நீளத்தை எப்படி 10 மடங்கான ஒரு ஏதோ ஒன்று ஒரு ரெஃபரன்ஸ்னால அளக்குறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் கை முழம்னு இருக்கு பாருங்க, அந்த கையினுடைய நுனி, நடுவிரலுடைய நுனியிலிருந்து அவங்க எல்போனுடைய முட்டி வரையிலும் உள்ள நீளத்தை என்ன சொல்கிறோம், ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறோம், ஒரு படித்தரம் நீளமாக எடுத்துக்கிறோம். அந்த படித்தர நீளத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பேர் ஒரு முழம்னு சொல்லி அந்த முழத்தை போல் எத்தனை மடங்கு நம்ம கேட்குறோமோ அத்தனை மடங்கு அளந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட், அந்த படித்தர வேல்யூக்கு பேர் தான் யூனிட் அல்லது அலகுன்னு சொல்கிறோம். அது எப்படி டெஃபினேஷன் இங்கிலீஷில் சொல்லலாம்னா, யூனிட் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் டிஃபைன்ட் as the accepted reference of its own kind. So accepted reference of or standard of reference of its own kind. இப்போ நீளத்தை அளக்கிறதுக்கு ஒரு அலகு வேணும்னா நீளம் எடுத்துக்கணும், ஒரு குறிப்பிட்ட நீளத்தை ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கணும். அந்த ஸ்டாண்டர்டை போல் எத்தனை மடங்கு இருக்குன்னு நம்ம அளக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு பேர் தான் அலகு அல்லது யூனிட் சொல்லுவோம். இது வந்து நீளத்தை அளக்கக்கூடிய ஒரு அலகு. ஸோ மற்ற ராசிகள்லாம் இருக்குது பாருங்க, வெயிட்டு, டைம். ஸோ வெயிட் அளக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோம், ஸ்மால் வெயிட். இப்போ ஒரு ஸ்மால் லென்த் எடுத்து அதுக்கு பேர் எஸ்ஐ யூனிட்ல என்ன சொல்கிறாங்க, மீட்டர் சொல்கிறாங்க. இப்போ முழம்னு சொல்கிறது ஒரு அலகு, எஸ்ஐ யூனிட்னு ஒரு அலகுல அதே மாதிரி ஒரு லென்த் எடுத்துக்கிறாங்க. முழத்துக்கு பதிலாக ஒரு லென்த்து, ஏதோ ஒரு பர்டிகுலர் லென்த் எடுத்துக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்மால் லென்த் எடுத்துக்கிட்டு அதுக்கு பேர் நம்ம முழம்னு சொல்கிறதுக்கு பதிலாக மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடையை அளக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் வெயிட், ஒரு கூழாங்கல். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமத்துலேருந்து கூடையில் எடுத்து வருவாங்க காய்கறிக்காரங்க. ஒரு காய்கறி பாட்டி எடுத்து வருவாங்க, கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வராங்க. கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டிக்கிட்ட வந்து அந்த எடைக்கல் இருக்காது. அந்த பாட்டி என்ன சொல்லும், 1/4 கிலோ கத்திரிக்காய் கொடுப்பான்னு சொன்னால் ஒரு கூழாங்கல் எடுத்து ஒரு தராசு பக்கம் வச்சுட்டு கத்திரிக்காய் எடுத்து போட்டு இந்தம்மா 1/4 கிலோ கத்திரிக்காய்னு கொடுக்கும். என்னம்மா 1/4 கிலோ கத்திரிக்காய் கேட்டால் எதுவும் கூழாங்கல் எடுத்துக்கிறேன்னு சொன்னால், இல்லைம்மா அந்த கூழாங்கல் வந்து 1/4 கிலோவுக்கு சமமான வெயிட்டு. இல்லை எனக்கு 1 கிலோ வேணுமானா என்ன பண்ணுவாங்க, அந்த 1/4 கிலோ மாதிரி 4 மடங்கு எடுத்து போட்டு 1 கிலோன்னு கொடுப்பாங்க. அல்லது சில பேர் என்ன வச்சோம் பெரிய கூழாங்கலை வச்சுருப்பாங்க, 1 கிலோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கூழாங்கல்ன்றது ஒரு வெயிட், ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட், ஒரு படித்தரம். ஸோ அந்த படித்தரத்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு கிலோன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக எடுக்கிறது ஒரு கிலோகிராம்ன்ற வெயிட்டை ஸ்டாண்டர்டாக இதுதான் சார் 1 கிலோகிராம் வெயிட், இதுதான் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அகில உலகத்திலையும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிலோகிராம்னு ஒரு எடையை எடுத்து ஸ்டாண்டர்டாக எடுத்து அதை 1 கிலோகிராம் பயன்படுத்திக்கிறோம். இது மாதிரி மல்டிபிள் எத்தனை கிலோகிராம் வேணுமோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ வெயிட்டை அளக்கிறதுக்கு நம்ம வந்து கிலோகிராம்ன்ற ஒரு யூனிட்டை பயன்படுத்துகிறோம். டைம் அளக்கிறதுக்கு நேரத்தை அளக்கணும். நேரத்தை நிறைய அலகுகள் நம்ம இதுவரையும் பயன்படுத்தியிருக்கோம். நாழிகை, காலண்டர் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாழிகை இருக்கும். ராகு காலம், யமகண்டம் எல்லா கேலண்டர்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாழிகைலேருந்து நாழிகை வரலையும் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் போட்டிருப்பாங்க. அந்த நாழிகைன்றது ஒரு அலகு, அந்த காலத்தில் பயன்படுத்தின அலகு. ஸோ இப்போ நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், ஒரு நாள் சொல்கிறோம், 15 நாள் சொல்கிறோம், ஜாமோன்னு சொல்கிறோம், மினிட் சொல்கிறோம், அவர் சொல்கிறோம், செகண்டுன்னு சொல்கிறோம், எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதில் டைம் அளக்கக்கூடிய ஒரு அடிப்படை ராசி அளக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் நம்ம எதை எடுத்துக்கிறோம்னு சொன்னால் செகண்ட். அது ஒரு செகண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட்ன்றது ஒரு அலகு. இப்போ இது ஆக்சுவலாக இந்த அலகெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எப்படி சார் வச்சுக்கிறதுன்னு சொன்னால், இப்போ செகண்டை வந்து 4லேருந்து கண்டுபிடிச்சான் அந்த காலத்தில். ஒரு நாளில் வந்து மொத்தம் 24 மணி நேரம். ஒரு நாள்னால் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், சூரியன் உதயத்திலேருந்து ஒரு நாள் எதை நம்ம எப்படி சொல்லணும்னு சொன்னால் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் சூரியன் காலையில் உதிக்கிறதுலேருந்து அந்த நொடியிலேருந்து போய் பகல் ஃபுல்லாக போய் திரும்ப இரவு ஃபுல்லாக வந்து திரும்ப மறுநாள் எப்போ வந்து உதிக்குதோ அந்த சூரியன், அந்த கால இடைவெளிக்கு பேர் ஒரு நாள். அந்த ஒரு நாளை நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கமாக 24 கூறாக பிரித்து அந்த ஒரு கூறுக்கு பேர் ஒரு அவர் அப்படி சொல்கிறோம்.
அந்த ஒரு ஹவர் என்ன பண்ணுறோம், திரும்ப 60 கூறாக பிரிக்கிறோம். சின்ன 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 டைம் இன்டர்வலாக பிரித்து அந்த ஒரு கூறுக்கு பேர் ஒரு மினிட் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப அந்த ஒரு மினிட் சின்ன கால இடைவெளி இருப்பாருங்க, அந்த ஒரு மினிட்டை திரும்ப 60 கூறா சின்ன 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 கூறாக பிரித்து அந்த ஒரு கூறுக்கு பேர் ஒரு செகண்ட் அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த செகண்ட் தான் நம்ம ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் செகண்ட். த யூனிட் ஆஃப் டைம் இஸ் கால்ட் செகண்ட். ரைட். இதெல்லாம் எப்படி சார் நம்ம மெயிட்டில் வந்து ஸ்டாண்டர்டாக பயன்படுத்துறது? மாறிக்கிட்டே இருக்காதா? இப்போ முழம் மாறுற மாதிரி ஸ்டாண்டர்ட் இந்த மீட்டருடைய நீளம் மாறுமா சார்? கல்லினுடைய எடை 1 கிலோகிராம்ன்றது இந்த பாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுமா சார்? மாறக்கூடாது. மாறாமல் இருக்கிறதுக்காக பாரிஸில் எல்லா அகில உலக அறிவியல் அறிஞர்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அந்த குளோபலி அக்செப்டட் அந்த யூனிட்டுக்கு பேர் எஸ்ஐ யூனிட். இப்போ நம்ம ஊரில் ஒரு யூனிட்டை பயன்படுத்துவோம், அமெரிக்காவில் ஒரு யூனிட்டை பயன்படுத்துவோம், இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கிங்டம், யுனைடெட் கிங்டம் இதில் லண்டனில் ஒரு மாதிரியான யூனிட்டை பயன்படுத்துவாங்க, பாரிஸில் ஒரு மாதிரி பயன்படுத்துவாங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில். இதெல்லாம் இப்போ உலகம் சுருங்கின பிறகு, உலகம் சின்ன, அதாவது இன்னைக்கு காலையில் டிஃபனுங்க சாப்பிட்றோம், மதியானம் அமெரிக்காவில் போய் சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த மாதிரி டைம் இந்த உலகத்தினுடைய அளவு சுருங்கும் பொழுது உடனே போகும்போது எல்லாரும் ஒரே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எல்லா அறிவியல் அறிஞரும் சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. அந்த சிஸ்டத்துக்கு பேர் எஸ்ஐ யூனிட். அதனுடைய ஆக்சுவலாக எஸ்ஐ யூனிட் வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு பிரெஞ்சு சென்டென்ஸ் சொல்லி சுருக்கம். பிரெஞ்சு சென்டென்ஸ் என்னன்னு சொன்னால் சிஸ்டம் இன்டர்நேஷனல் டி யுனைட்ஸ். சிஸ்டம் இன்டர்நேஷனல் டி யுனைட்ஸ்ன்றது ஒரு பிரெஞ்சு வார்த்தையினுடைய ஒரு வாக்கியத்தினுடைய சுருக்கமாக எஸ்ஐ யூனிட் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அந்த யூனிட் வந்து எல்லா அறிஞர்களும் ஒரு வரையறுக்கப்பட்டு ஏற்கப்பட்ட ஒரு அலகு முறை. ஸோ அந்த அலகு முறைக்கு பேர் எஸ்ஐ யூனிட்னு பேர், எஸ்ஐ அலகு முறைன்னு பேர். ஸோ இந்த எஸ்ஐ அலகு முறையில் இப்போ இது எல்லா அலகுகளும் தூக்கி போடணும். நீளம், நிறை, காலம் அடிப்படை ராசியில் அளக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் தூக்கி போட்டு இப்போ எல்லாரும் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரே ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த சிஸ்டம் எஸ்ஐ யூனிட். அப்போ நீளம், நிறை, காலம்ன்ற இந்த அடிப்படை ராசி இருக்கு பாருங்க, அது எப்படி சார் அளக்கிறது? அடுத்தது இதுக்கு முன்னாடி இந்த பாரிஸ் சொன்ன பாருங்க, என்ன ஸ்டாண்டர்ட் மாறும் இல்லையா? அந்த ஸ்டாண்டர்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த அறிவியல் அறிஞர் என்ன பண்ணாங்க, ஒரு மீட்டர் பிளாட்டினம் ராடா செய்து 20 டிகிரி சென்டிகிரேட் இந்த டெம்பரேச்சரில், ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் பாரிஸ் நகரத்தில் ஒரு மியூசியத்தில் வச்சுட்டாங்க. பிளாட்டினம் செய்யப்பட்ட ஒரு ராடா எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ராடு தான் 1 மீட்டர் நீளம். இப்போ நமக்கு 1 மீட்டர் நீளம் கரெக்டான நீளம் வேணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு மர ஸ்கேலையோ அல்லது மரத்தையோ எடுத்துன்னு போனோம், பாரிஸ் நகரத்துக்கு போனோம். அங்கே போய் அங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் மியூசியத்தில் ஒரு பெரிய 1 மீட்டர் பிளாட்டினம் ராடு வச்சுருப்பாங்க. அதுக்கு நேராக வச்சு நம்ம பக்கத்தில் வச்சு அளந்து அதை கொண்டு வந்து அதுலேருந்து நம்ம 1 மீட்டர் ஸ்கேலை 1 மீட்டராக பயன்படுத்தணும். நம்ம 1 கிலோகிராம் வேணும்னா பாரிஸ் நகரத்தில் மியூசியத்தில் 1 கிலோகிராம் பிளாட்டினம் மாஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக அதை தராசில் எடுத்து அதை வச்சு நம்ம பக்கத்தில் ஒரு கல்லை எடுத்து வச்சு ரெண்டுக்கும் சமமாக வரும்பொழுது அந்த நிறைய வந்து 1 கிலோகிராமாக பயன்படுத்துகிறோம். டைம் வந்து யூஸ்வலாக செகண்ட். அது வந்து முன்னாடியெல்லாம் இந்த கடிகாரத்தில் பயன்படுத்துகிற டைம் வந்து இப்போ எப்படி பயன்படுத்துகிறோன்னா வைப்ரேஷன்ஸ் ஆஃப் இந்த அட்டாமிக் வைப்ரேஷனை வச்சு நம்ம செகண்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு செகண்டில் எத்தனை வைப்ரேஷன் நடக்குதோ அந்த அணுக்குள்ளே அந்த நம்பரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த அணுனுடைய வைப்ரேஷன் மாறவே மாறாது, எந்த காலத்துலையும் இந்த அணுனுடைய வைப்ரேஷன் மாறாது. ஒரு செகண்டில் எத்தனை வைப்ரேஷன்ஸ்னால் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ ஒரு செகண்ட் கரெக்டான செகண்ட் வேணும்னா அத்தனை வைப்ரேஷன் உள்ள டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா தட் இஸ் 1 செகண்ட். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம வந்து பாரிஸில் வச்சுருக்கோம். இதுதான் அந்த பாரிஸில் இருக்கக்கூடிய 1 மீட்டர் நீள பிளாட்டினம் ராடினுடைய அளவு. இப்போ நாங்கள் சரியான 1 மீட்டர் வேணும்னா இந்த பாரிஸுக்கு போகணும். அடுத்தது 1 கிலோகிராம் வேணும்னா இந்த டோமில் வச்சுருக்காங்க பாருங்கள், கண்ணாடி குழாயில் இதில் மூடி கண்ணாடி ஜாடியில் வச்சு 1 கிலோகிராமை காட்டியிருக்காங்க. அது ஈக்குவலண்டான 1 கிலோகிராம் சமமான எடை. ஸோ இப்படி ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். அதெல்லாம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்து, மாசு, டைம் அண்ட் செகண்ட். நெக்ஸ்ட் ஸோ இந்த லென்த், மாஸ், டைம் தவிர இன்னும் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன்னும் 4 இருக்குது. மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்: லென்த்து, மாசு, டைம். அது தவிர எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அலகு ஆம்பியர். ஆம்பியருடைய குறியீடு வந்து கேபிட்டல் ஏ. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு நம்ம மாற்றக்கூடாது. மீட்டருக்கு ஸ்மால் எம், கிலோகிராமுக்கு ஸ்மால் கேஜி, செகண்டுக்கு ஸ்மால் எஸ், எலக்ட்ரிக் கரண்ட் அளக்கக்கூடிய ஆம்பியருக்கு கேபிட்டல் ஏ. அதே மாதிரி டெம்பரேச்சர், நம்ம வெப்பநிலை அளக்கிறோம் பாருங்கள், உடம்புடைய சூடு வெப்பநிலையை அளக்கிறதுக்காக உள்ள அலகு வந்து கெல்வின். அந்த கெல்வினுடைய அலகு குறியீடு வந்து கேபிட்டல் கே. அது மாதிரி லியூமினஸ் இன்டென்சிட்டி, இந்த லைட்டுடைய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது,
இந்த இப்போ ஃப்ளாஷ் லேம்பினுடைய லைட்டினுடைய இன்டென்சிட்டி எவ்வளோன்னு சொன்னால் அதை அளக்கக்கூடிய ஒரு அலகு பேர் கேண்டலா. ஸோ கேண்டலானுடைய குறியீடு வந்து சிடி. அடுத்தது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு ஒரு பொருள் ஒரு திரவத்தில் ஒரு சொல்யூஷனில் எவ்வளவு அமௌண்ட் கரைஞ்சிருக்கு. ஒரு உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு கரைக்கிறோம், அதில் எவ்வளவு உப்பு கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதை அளக்கக்கூடிய அலகு வந்து மோல், எம்ஓஎல்இ மோல். அந்த குறியீடு பார்த்தா அந்த இ மட்டும் விட்டு எம்ஓஎல். ஸோ இது 7 அடிப்படை ராசிகள் சொல்கிறோம். அந்த 7 அடிப்படை ராசிகளுடைய எஸ்ஐ அலகை பார்த்துறோம். ஸோ இது மாதிரி நிறைய டிரைவேட்டிவ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதை என்ன பண்ணுறோம், இந்த அடிப்படையிலேருந்து நம்ம பிரித்து கொண்டாடுறோம். இந்த 7 இல்லாமல் இன்னும் ஒரு அடிஷனல் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் இருக்கு, துணை ராசிகள். ஸோ துணை ராசிகள் இப்போ மேத்தமெட்டிக்ஸில் சொல்லக்கூடிய அளவுகளில் நம்ம துணை ராசிகளாக வச்சுருக்கோம். 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இடைப்பட்ட கோணம் ஆங்கிள், கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருக்குது, பிளேன் ஆங்கிள். இது வந்து பிளேன் ஆங்கிள். ஸோ 2 கோட்டுகள் 2 தளத்துக்கு இடைப்பட்ட கோணம் பிளேன் ஆங்கிள், கோணம். இது பேர் கோணம். சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் 2 சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் சொல்கிறோம். 2, ஒன்று கோணம், இன்னொன்று தின் கோணம். சாலிட் ஆங்கிள், ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள். 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இடைப்பட்ட கோணம் சொல்லலாம், கோணம். அல்லது ஒரு கோன், ஒரு ஐஸ்கிரீம் கோன் இருக்கு பாருங்க, இந்த ஐஸ்கிரீம் கோனுடைய கோணத்துக்கு பேரு சாலிட் ஆங்கிள், தின் கோணம். ஆங்கிளை மெஷர் பண்றதுக்கு ரேடியன், ரேடியன்ற ஒரு அலகை பயன்படுத்துறோம். இந்த ரேடியன்றது இதனுடைய குறியீடு வந்து RAD, ரேட். ரேடியனை அளக்கக்கூடிய சிம்பல் குறியீடு வந்து ரேட்னு சொல்றோம். தின் கோணம் சாலிட் ஆங்கிள், தின் கோணம். தின் கோணத்தை அளக்கக்கூடிய அலகு வந்து ஸ்டெரேடியன், ஸ்டெரேடியன், SR. அந்த குறியீடு வந்து SR, ஸ்டெரேடியன் சொல்றோம். இது வந்து துணை ராசி. ஆக்சுவலாக இந்த 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் கொண்டு இது ஒரு 2 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் சேர்ந்தது துணை ராசிகள் சொல்றோம். ஸோ இதிலிருந்து வரக்கூடிய மற்ற ராசிகள் அது பேர் டிரைவேட்டிவ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டிரைவேட்டிவ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் முதல்ல சொன்ன மாதிரி ஏரியா, பரப்பளவு. இந்த போர்டுடைய பரப்பளவு ஏரியா என்னன்னு சொன்னால் சைடு இன்ட்டு சைடு. இந்த சைடு இன்ட்டு சைடு எப்படி சார் யூனிட் கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபார்முலால இருந்து அந்த அடிப்படை அலகுல சப்ஸ்டியூட் பண்ணி பெருக்கி போட்டால் கிடைக்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த எஸ்ஐ அலகு. ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு. ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர், சைடு அலகு கொடுத்து மீட்டர் எஸ்ஐ அலகுல, இன்னொரு சைடுக்கு மீட்டர். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், ஸ்கொயர் மீட்டர் சொல்லலாம். அந்த குறியீடு வந்து m⁻², ஸ்மால் m⁻² போட்டின்னு சொன்னால் கிடைக்கிறது எஸ்ஐ அலகு. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த கியூப், ஒரு கன சதுரத்தினுடைய பருமன் அல்லது கொள்ளளவு. ஸோ பருமனை கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம், சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு. மீட்டர் அதனுடைய அலகை எஸ்ஐ அலகு போடும்போது மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், 3 மீட்டர் போட்டு பெருக்குனா மீட்டர் கியூப் அல்லது கியூபிக் மீட்டர். அதனுடைய குறியீடு வந்து m⁻3. ஸோ அடுத்த பிசிக்கல் குவான்டிட்டி டென்சிட்டி, தமிழில் அடர்த்தின்னு சொல்லும். ஸோ அடர்த்திக்கு ஃபார்முலா மாஸ் பை வால்யூம், நிறை பை பருமன். ஸோ நிறை அளக்கிறது கிலோகிராம், பருமன் அளக்கிறது மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் பை மீட்டர் கியூப் தான் அதனுடைய அலகு, டென்சிட்டியினுடைய அலகு. அதே மாதிரி அடுத்து வெலாசிட்டி. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், டென்சிட்டின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அடர்த்தி. ஒரு பொருளுடைய அடர்த்தினா என்ன, நிறைய பருமனால் வகுத்தா கிடைக்கக்கூடியது தான் அடர்த்தி. ஸோ அந்த அடர்த்தியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதனுடைய எஸ்ஐ அலகை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வெலாசிட்டி, திசை வேகம்னு சொல்லும். எவ்வளோ வேகமாக ஒரு பஸ்ஸு போகுது, இந்த பஸ்ஸினுடைய திசை வேகம் எவ்வளோ, வெலாசிட்டி, ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ வெலாசிட்டி தான் ஆக்சுவலாக அந்த வேகத்தை, திசை வேகம்னு சொல்லும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ டைமில் போயிருக்கு, ரெண்டையும் மட்டும் வகுத்த கிடைக்கிறது வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டியுடைய அலகு மீட்டர் பெர் செகண்ட், ms⁻⁻1 அப்படி சொல்லுவோம். ஸோ மீட்டர் பெர் செகண்ட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கு அப்புறம் ஆக்சலரேஷன், முடுக்கம். ஸோ முடுக்கம்ன்றது என்னன்னு சொன்னால், திசை வேகம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ புல்லட்டுக்கும் யமஹாவுக்கும் கம்பேரிசன் பண்ணணுனாக்கா, புல்லட்டுன்றது ஒரு வண்டி நல்லா தூரம் போகும், வேகமாகவும் போகும். ஆனால் அதுக்கும் இந்த ஆக்சலேஷன், யமஹான்ற ஒரு வண்டி இருக்குது பாருங்க, அதுக்கும் ஆக்சலேஷன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். புல்லட் ரொம்ப லாங் நல்லா டிஸ்டன்ஸ் ஸ்மூத்தாக போகும், யமஹாவும் நல்லா போகும். ஆனால் அந்த யமஹா வண்டியினுடைய ஆக்சலரேஷன் புல்லட்டுடைய ஆக்சலேஷன் கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் அதிகம். யமஹாவுடைய ஆக்சலேஷன் அது எப்படி சார்னு சொன்னால், புல்லட்டில் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சலரேட்டர்னு அந்த இருக்கு பாருங்க, திருகணின்னு சொன்னால் வண்டி வேகமாக பறக்கும். எவ்வளோ வேகமாக பறக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப வேகமாலாம் பறக்காது,
போகும், கிட்டு போகும். கொஞ்சம் நல்லா திருவிட்டே இருந்தேன்னு சொன்னால் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகும். ஆனால் எவ்வளவு நேரத்தில் அந்த வேகத்தை அடையுதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் புல்லட்டில். ஆனால் யமஹா டைப்பர்லாம் நிறைய பெரிய வண்டி FZ எல்லாம் வந்திருக்கு பாருங்க. அந்த வண்டிலாம் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே அடுத்த வினாடியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அடைஞ்சிடும். ஸோ வேகம் வந்து சீக்கிரம் அடையிறது, குறுகிய காலத்தில் அதிக வேகத்தை அடையதான் அது ஆக்சலரேஷன் அதிகம்னு அர்த்தம். ஸோ முடுக்கம் வந்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த முடுக்கம்ன்ற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ராசி அளக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா வெலாசிட்டி பை டைம். ஸோ வெலாசிட்டிக்கு உள்ள அலகு வந்து ms/-1, அதனுடைய டைமில் வகுத்தா கிடைக்குது s/-2 வரும். ms/-2 இஸ் த SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன். ஸோ இந்த ஆக்சலரேஷன் வர்றது அடுத்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மூமெண்டம், மாஸ் இன்டு வெலாசிட்டி. அது நிறையும் திசை வேகத்தையும் பெருக்கனா கிடைக்கிறது தான் உந்தம். இந்த உந்தத்தை பற்றி நல்லா சொல்லலாம். உந்தம்ன்றது அந்த நிறைய பொறுத்தும் வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். நான் சாதாரணமாக சொல்கிற ஒரு இப்போ கம்பேரிசன், உந்தம் அதிகமாக யார் கொடுக்குறா, உந்தம் கம்மியாக யார் கொடுக்குறா, ஒல்லியாக இருக்கிற ஆள் குண்டாக இருக்கிற ஆள் உந்தம் எப்படி கொடுப்பாங்க. மாஸ் அதிகமாக இருந்ததுனாவே உந்தம் அதிகமாகிடும். ஒரு சினிமாவில் வில்லனும் ஹீரோவும் சண்டை போடுறாங்க. வில்லன் எப்படி இருப்பார் வழக்கமாக, நல்லா குண்டாக இருப்பார், மாஸ், ஹெவி மாஸ். வில்லன் இவர் ஹீரோ எப்படி இருப்பார், அப்படி ஒல்லியாக இருப்பார், ஒல்லி, மாஸ் கம்மி. ஸோ மாஸ் கம்மியான ஒரு ஆள் பெரிய குண்டாக இருக்கிற ஒரு வில்லனை தூக்கி ஈஸியாக சர்வசாதாரண தூக்கி போடுவார். காரணம் எங்கே இருக்கு பாருங்க, இந்த ஒல்லியான உருவம் எப்படி சார் அவ்வளோ அப்படியே 4 பேர் பறப்பாங்க. அந்த 4 பேர் இது பாசிபிளாக முடியும், ஒரு ஹீரோவால் பண்ண முடியும்னு சொன்னால் இந்த ஒல்லியான அந்த மாஸ் கம்மியான ஒரு ஆளால் எப்படி சார் முடியும்னு சொன்னால் அங்கே என்ன வருதுங்க, வெலாசிட்டி வருது. வில்லன் கிட்ட வெலாசிட்டி கையினுடைய வேகம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஹீரோனுடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். பழைய புரூஸ்லி படத்தில் பார்த்துருப்பீங்க. புரூஸ்லி படத்தில் புரூஸ்லி இப்படி தான் இருப்பார், வில்லன்லாம் நல்லா பிடிப்பாங்க. 2 பேரும் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா புரூஸ்லி லேசாக அப்படி கையை வீசுவார், வில்லன் என்ன பண்ண 3 கரணம் போட்டு விழுவார். அதில் தாடையில் குத்தும் போது தலை தனியாக போயிடும், தாடை தனியாக போயிடும். காரணம் அந்த புரூஸ்லி அந்த ஹீரோ ஒல்லியாக இருக்கிற ஒருத்தர் கையை வீசும் பொழுது அந்த வேகம் அதிகமாக இருக்கும்போது, வெலாசிட்டி அதிகமாக இருக்கும்போது, மாஸ் இன்டு வெலாசிட்டி அந்த உந்தம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் வில்லன் கிட்ட அவர் குத்தும் போது மாஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், உந்தம் கம்மியாக இருக்கும். ஸோ உந்தம் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம், மனசில் பதிய வச்சுக்கலாம். ஸோ அந்த உந்தம் அப்படின்ற ஒரு இயல்பியல் ராசியினுடைய அலகை நம்ம அளக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள அலகு கிலோகிராம் ms/-1. ஸோ அடுத்து இதே மாதிரி நிறைய இயல்பியல் ராசிகள் இருக்குது. ஃபோர்ஸ், விசை, இது எல்லா இடத்து ஃபிசிக்ஸில் வரக்கூடிய நிறைய ஒரு குவான்டிட்டி இந்த ராசி வந்து அடிக்கடி வரும். விசைன்றது, ஃபோர்ஸ்ன்றது இது இல்லாத இடமே கிடையாது. ஸோ இந்த விசை எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னு சொன்னால் நியூட்டனுடைய விதிப்படி கிடைக்கும் நமக்கு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ இந்த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஃபார்முலா போட்டிங்கன்னா இது கிலோகிராம் ms/-2 வரும். இது வந்து பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கும். இந்த யூனிட்டோடைய சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 பெருசாக இருக்குது. ஏன் சார் அதையே பயன்படுத்தக்கூடாது SI அலகா, அதுக்கு பதிலாக வேற என்ன போட்டுறீங்களா சார், ஃபோர்ஸுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நியூட்டன் போட்டுறீங்க. அப்போ நியூட்டன்றது அலகு ரைட்டு, ஆனால் இதுக்கு முன்னாடி நீ சொன்னீங்கல்ல கிலோகிராம் மீட்டர் செகண்ட்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாமே. இப்போ மாஸ் இன்டு ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, m இன்டு ஆக்சலரேஷனுக்கு வேற ஃபார்முலா என்ன, SI அலகு போடலாம், மாஸுக்கு கிலோகிராம் போடலாம், ஆக்சலரேஷனுக்கு ms/-2 போடலாம். இதுவும் கரெக்டு தானே சார், இது கரெக்டு தான். ஆனால் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க, சொல்லி பாருங்க வாயால, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இவ்வளோ லென்த்தியாக சொல்ல வேண்டியிருக்கு, நம்முடைய எனர்ஜி அதிகமாக செலவுபட வேண்டியிருக்கு. இது சுருக்கமாக சயின்ஸினுடைய அட்வான்டேஜ் எதுக்குன்னு சொன்னால் ஆற்றலை வந்து குறைவாக பயன்படுத்தணும், செயல்திறன் அதிகமாக கிடைக்கணும். ஸோ அதுக்காக இது அடிக்கடி நம்ம ஃபிசிக்ஸில் பயன்படுத்துறதுனால இதுக்கு பதிலாக, இது தப்பு கிடையாது சரி, ஆனால் இதுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் நியூட்டன் அப்படின்ற அலகை பயன்படுத்துகிறோம். இதில் 2 அட்வான்டேஜ். ஒன்று நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு சொல்கிற அந்த பெரிய சென்டென்ஸை சுருங்கி நியூட்டன் அப்படின்னு குறுகிடுது. இன்னொரு அட்வான்டேஜ், அந்த நியூட்டன் சார் ஐசக் நியூட்டன் பெரிய அறிவியல் அறிஞனுடைய பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல SI அலகு விசையினுடைய ஃபோர்ஸினுடைய அலகா நம்ம பயன்படுத்தக்கூடியது இனிமேல் நியூட்டன். ஸோ நியூட்டனுடைய குறியீடு கேபிட்டல் N. நல்லா கவனிச்சுங்க, நியூட்டன் எழுதும் போது எப்படி எழுதணும், ஸ்மாலில் எழுதணும். இது பின்னாடி வரப்போகுது கன்வென்ஷனில் சொல்ல போகிறோம். அதனுடைய குறியீடு எழுதும்போது கேபிட்டல் N தான் பயன்படுத்தணும். ஸோ விசையினுடைய ஃபோர்ஸினுடைய SI அலகு நியூட்டன். அடுத்த
பிசிக்கல் குவான்டிட்டி. இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ்ன்றது என்ன? அரைதல்னு சொல்லுவாங்க, தாக்குன்னு சொல்லுவாங்க. இம்பல்ஸ்ன்றது தாக்கு. தாக்குன்னா எப்படி சார் இருக்கும்? செவுத்துல ஆணி அடிக்கிறது. செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்கு அந்த ஆணியை பிடிச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ஆணியை அழுத்தணும். 10 பேர் சேர்ந்து அழுத்தினா அந்த ஆணி செவுத்துக்குள்ள போகுமா? 10 பேர் 100 பேர் சேர்ந்து அழுத்தினாலும் அந்த ஆணி உள்ள செவுத்துக்குள்ள போகவே போகாது. ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும்? 10 பேர் 100 பேர் சேர்ந்து கொடுக்குறோம், இன்னும் இந்த ஆணி உள்ள போகவே போகாது. அதுக்கு பதிலாக ஒரு சுத்தி எடுத்து இந்த ஆணியை செவுத்துல வச்சு அது மண்டையில் மண்டார்னு ஒன்று போட்டோன்னு சொன்னால் பொசுக்குன்னு உள்ள போயிடும். ஸோ இந்த ஆணி செவுத்துக்குள்ள போகிறதுக்கு அந்த சுத்தியால் ஒரு ஃபோர்ஸை ஷார்ட் இன்டர்வலில் ஹை வேல்யூவில் கொடுக்கும், அதிகமாக கொடுக்கும். ஸோ ஷார்ட் இன்டர்வலில் அதிகமாக கொடுக்கும்போது அந்த இம்பல்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த ஆணி உள்ளே போகும். ஸோ அந்த இம்பல்ஸ் என்னன்னு சொன்னால் விசை, குறுகிய காலத்தில் கொடுக்கக்கூடிய விசை தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். எவ்வளோ ஃபோர்ஸு எவ்வளோ ஷார்ட் டைமில் கொடுக்குறோம், ரெண்டையும் போட்டு பெருகுனா கிடைக்கிறது தான் இம்பல்ஸ். அந்த இம்பல்ஸ் அளக்கக்கூடிய எஸ்ஐ அலகு நியூட்டன் செகண்ட், NS. ஸோ அதே மாதிரி அடுத்த ஒர்க்கு எனர்ஜி. ஸோ ஒர்க்கும் எனர்ஜியும் ஒன்று தான், ஆற்றலும் வேலையும் ஒன்று. ஆற்றல் இருந்தால் தான் வேலை நடக்கும், வேலை நடக்கலைன்னா அங்கே ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆற்றல்ன்றதும் வேலை, ஒர்க்கும் எனர்ஜி ரெண்டும் ஒன்று தான். இப்போ ரெண்டு இந்த குவான்டிட்டிக்கும் ஒரே ஃபார்முலா தான் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் ஒரு பொருளை ஒரு வேலை செய்கிறேன், சின்ன வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்கிறேன்? இந்த ஸ்கேலை இந்த இடத்துல இருந்து தெரியாது சார் எங்களுக்கு, இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஸ்கேலை எடுத்து தூக்கி கொண்டாந்து இந்த போர்டோட இந்த கடைசியில் வைக்கிறேன், ஒரு வேலை செய்கிறேன். இந்த ஸ்கேலை இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன், அப்போ நான் ஏதோ ஒரு வேலை செய்திருக்கேன். இந்த வேலை செய்கிறது நான் எவ்வளோ வேலை செய்தேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஸ்கேலை தூக்குறேன், அந்த ஃபோர்ஸ், நான் கொடுக்குற ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த ஸ்கேல் எவ்வளவு தூரம் இடம் பெயர்ந்திருக்கு, இந்த டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும், இந்த ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் பெருக்கினா கிடைக்கக்கூடியது தான் அந்த ஒர்க்கு, நான் செய்த வேலை. நான் செய்த வேலை எங்கேருந்து கிடைச்சது? என்கிட்ட இந்த ஆற்றல் தான் கிடைச்சது. இந்த ஆற்றலும் வேலையும் ஒன்று தான். அது எதுக்கு சமம்னு சொன்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சமம். இது எப்படி சார் அளக்கிறது எஸ்ஐ யூனிட்ல? இதுக்கும் இதே மாதிரி ஃபார்முலா போடலாம், கிலோகிராம் மீட்டர் செகண்ட்லேருந்து கொண்டு வரலாம். ஆனால் அதெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால சுருக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டாங்க, ஜூல், கேபிட்டல் ஜே, ஜூல்னு கொண்டாங்க. ஜூல்ன்றது ஒரு சயின்டிஸ்டோடைய பேர், ஜூல் தாம்சன்டைய பேரோட சுருக்கத்தில் ஜேவை எடுத்துட்டாங்க. ஸோ ஜூல்ன்றது ஒர்க்கு எனர்ஜினுடைய ஒரு எஸ்ஐ அலகு. ஸோ அடுத்தது பவர், திறன். ஸோ இந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த டெஃபனிஷன்ஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி உள்வாங்கிட்டீங்கன்னா தான் பின்னாடி வரக்கூடிய அத்தனை சிலபஸும் உங்களுக்கு கவர் ஆகுது, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ பவர் அப்படின்றது, திறன் அப்படின்றது தான் எங்கேருந்து வருது? ஒர்க்கு பை டைம். ஒரு வேலை எவ்வளவு வேகமாக செய்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த திறன் இருக்கும், பவர் இருக்கும். அப்போ வேலை எவ்வளவு செய்கிறாங்க, எவ்வளவு நேரத்தில் செய்கிறாங்க, ரெண்டையும் போட்டு வகுத்தா கிடைக்கிறது தான் பவர். இந்த பவரை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஓட்டப்பந்தயம் எடுத்துக்கலாம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 40 கிலோமீட்டர் மராத்தான் ரேஸ், ரெண்டுமே ஓட்டப்பந்தயம் தான். ஆனால் ரெண்டில் யாருக்கு பவர் அதிகமாக தேவைப்படும்? 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுறாரு, 2 பேர் ஓடுறாங்க. 2 பேர் ஓடும்போது 100 மீட்டர் ஓடும்போது வேகமாக ஓடி போய் ஒருத்தர் கிராஸ் பண்ணிடுறாரு, நல்ல திறன் அதிகமாக உள்ளவர். அதே திறன் அதிகமாக உள்ள ஒருத்தர் 100 மீட்டர் டேஷில் தங்க மெடல் வாங்குறவர் மராத்தான் ரேஸ் ஓடுறாரு. மராத்தான் ரேஸ் எதுன்னு சொன்னீங்கன்னா குறைஞ்சது 30 கிலோமீட்டர், 40 ஆரம்பித்து 45 கிலோமீட்டர் வரையில் இருக்கும். 40 கிலோமீட்டர் ஓடி கடக்கணும். இந்த 100 மீட்டர் டேஷ் ஓடுறாரு பாருங்க, இவரை கொண்டு அந்த மராத்தான் ரேஸ் விட்டா என்ன பண்ணுவார்? வேகமாக 100 மீட்டர் ஓடுவார், ஓடி போய் விழுந்துருவார். ஆனால் மராத்தான் ரேஸுக்காகவே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன பண்ணுவார்? நடப்பார், வேகமாக நடப்பார், நடந்து 40 கிலோமீட்டர் வெற்றிகரமாக முடிச்சுவார். ஸோ அவருக்கு திறன், அதாவது ஆற்றல் அதிகமாக இருக்கும். மராத்தான் போகிறவருக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். அந்த 40 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் நிறைய வேணும், ஆற்றல் நிறைய சேமித்து வச்சுருப்பார், அவர் தங்க மெடல் வாங்குவார். ஆனால் 100 மீட்டர் டேஷ் ஓடுறவர் திறன் நிறைய வளர்த்துருப்பார், ஷார்ட் டைமில் அந்த 100 மீட்டர் கிராஸ் பண்ணுவார். இப்போ இவர் ஓடுறதுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணால் இவர் இதில் தான் தங்கம் வாங்கலாம். அந்த மராத்தான் ஓடுறவர் மராத்தான் தான் தங்கம் வாங்கலாம். மராத்தான் ஓடுறவர் 100 மீட்டர் டேஷ் வந்தாருன்னா தோற்றுருவார். 100 மீட்டர் டேஷ் ஓடுறவர் மராத்தான் போனால் தோற்றுருவார். ஏன்னா அதில் பவருக்கும் ஆற்றலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆற்றல்னு சொன்னால் அந்த மராத்தானை கடக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள ஒருத்தர். திறன் சொன்னால் குறுகிய காலத்தில் அந்த தூரத்தை கடக்கக்கூடியது. அப்போ டைம் எப்போ வருதோ அந்த வேலை கூட ஒர்க்கு பை டைம் அதுக்கு தான் பவர்னு பேர். ஸோ இதை எப்படி சார் அளக்கிறது? இதுலேயும் ஜூல் சொல்லிருக்கான், செகண்ட் சொல்லலாம், வாட், இது எல்லாத்தையும் விட்டுட்டு
ஜேம்ஸ் வாட்டோட சயின்டிஸ்ட் அறிவியல் அறிஞனுடைய பேரை ஞாபகார்த்தமாக வைக்கிறதுக்காக W வாட், வாட்னு சொல்றோம். இந்த வாட்டனுடைய குறியீடு W. ஜேம்ஸ் வாட்டோட ஞாபகார்த்தமாகவும் இருக்குது. லென்த்தியா சொல்லக்கூடிய கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர்லாம் சொல்லாம சுருக்கமா வாட், W. இதுதான் இந்த SI அலகு, இந்த பவர்னுடைய SI அலகு. இப்போ நம்ம நிறைய அடிப்படை ராசியை பார்த்தோம், அதுலேருந்து வந்த தருவிக்கப்பட்ட ராசிகள் நிறைய பார்த்தோம். இப்போ இதெல்லாம் SI அலகை பற்றி இன்னும் நிறைய அப்பப்போ படிக்கும்பொழுது அந்தந்த சாப்டர் படிக்கும்போது அதனுடைய அலகுகளை பற்றி படிக்கலாம். இப்போ இந்த SI அலகை எழுதும்போது எப்படி எழுதுறது? நம்ம இஷ்டத்துக்கு எழுத முடியாது. அலகை வந்து நம்ம நியூட்டன் சொன்னால் எப்படின்னா எழுதலாம், நியூட்டன் வாட் எழுதுனா நம்ம எப்படின்னா எழுதலாம், அப்படி கிடையாது. ஒரு மரபு இருக்கு. ஸோ மரபு கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? கன்வென்ஷன்ஸ் டு பி ஃபாலோட் இன் SI யூனிட்ஸ். SI அலகை பயன்படுத்தும் பொழுது பின்பற்றப்பட வேண்டிய முறைகள் என்ன, மரபுகள் என்ன அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஸோ மரபுனா என்ன சார்? புரியல சார். கன்வென்ஷன் என்ன? புரியல சார். உங்கள் வீட்டில் டெய்லி எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலும் கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும், பெரும்பாலும் கிராமத்தில் பெரும்பாலும் இப்போ நகரத்துலையும் இருக்குது, காலையில் எழுந்தோடனே தண்ணி தெளிப்பாங்க. உங்கள் அம்மாவோ பாட்டியோ வீட்டில் இருக்கிற லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, காலை எழுந்திரிச்சோடனே வாசலில் தண்ணி தெளிப்பாங்க. ஏன் தண்ணி தெளிக்காங்க? உங்களை கிட்ட போய் கேளுங்க, உங்கள் அம்மாவை போய் கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏன் தண்ணி தெளிக்கும் சொல்லுது, எங்கள் மாமியார் தெளிக்க சொன்னாங்க நான் தெளிச்சேன் சொல்லுவாங்க. அந்த மாமியாரை போய் கேளுங்க, எங்கள் மாமியார் சொன்னாங்க நான் தெளிக்கிறேன்னுவாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். எந்த மாமியாரும் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, ஏன் தெளிக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் மாமியார் சொன்னாங்க எங்கள் மாமியார் சொன்னாங்க அதை நான் பின்பற்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் மரபு, கன்வென்ஷன். அதாவது ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், அப்படி வழி வழியாக இந்த பழகிற இந்த முறைக்கு பேர் மரபுன்னு சொல்கிறோம். இப்போ SI அலகை பயன்படுத்தும் பொழுது அதை எழுதும்போது சில மரபுகளை நம்ம பயன்படுத்தி இப்படி தான் சார் ஏன் சார்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க. உங்கள் அம்மாவை கேளுங்க, கொஞ்சம் இப்போ படித்த அம்மாலாம் சொல்லுவாங்க, ஏம்மா இப்போ தண்ணி தெளிக்கிறீங்க, சாணி தெளிக்கிறீங்க, ஏம்மா தெளிக்க. இப்போ கிராமத்தில் சாணி தெளிப்பாங்க, டவுனில் வந்து சாணி தெளிக்க சாணிலாம் கிடைக்காது, சாணம்லாம் மாட்டு சாணம் கிடைக்காதுன்னா என்ன பண்ணுவாங்க, டெட்டால் விட்டு தெளிப்பாங்க. ஏம்மா தெளிக்கிறீங்க அப்படின்னா கிருமி நாசினிக்காக தெளிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு காரணம், அந்த காரணத்துக்காக அந்த மரபு வச்சுருக்காங்க. அதே மாதிரி SI அலகை பின்பற்றப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய மரபுகளை ஒரு காரணத்துக்காக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 9 காரணம் இருக்கு. நீங்கள் 5 மார்க் கேள்வி தான் கேட்பாங்க இதில் பரீட்சைக்கு. ஸோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போகும்போது மினிமம் 5 பாயிண்ட் எதுனா 5 மார்க் கிடைச்சோம். ஆனால் மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு. 9 பாயிண்ட்டை உங்களுக்கு தெரியாத பாயிண்ட் கிடையாது, தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஆனால் நிறைய பாயிண்ட்டை தப்பான ஒரு விஷயத்தை நம்ம ரைட்டு நினச்சிட்டு இருக்கோம், ரைட்டான விஷயத்த தப்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்போ நீங்கள் இனிமேல் தப்பு செய்யக்கூடாது. இந்த கன்வென்ஷன் 8-9 கன்வென்ஷனையும் படித்த பிறகு தவறாக எதுவும் செய்யக்கூடாது. இப்போ ஒரு கன்வென்ஷனாக நமக்கு தெரிஞ்ச கன்வென்ஷனை ரூலாக படிக்க போகிறோம். முதல் ரூல் என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன், முதல் மரபு. when we write a unit in full, the first letter should not be in capital letter. ஒரு அலகை SI அலகை முழுசா எழுதும்போது அதனுடைய முதல் எழுத்தை கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. நாட் பி இன் கேபிட்டல் லெட்டர், பெரிய எழுத்தில் எழுதக்கூடாது. நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ஃபோர்ஸினுடைய விசையினுடைய அலகு வந்து நியூட்டன் சொல்லியிருக்கேன். அது எழுதும்போது போர்டில் எழுதும்போது எப்படி இருக்கும் பாருங்க, நியூட்டன் ஸ்மால் லெட்டரை என்ன ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்மால் தான். என்ன எப்படி எழுதக்கூடாது, கேபிட்டல் என் போட்டு எழுதக்கூடாது. நியூட்டன்னு இந்த கேபிட்டல் லெட்டரை போட்டு எழுதக்கூடாது. ஏன் சார் எழுதுனா என்ன சார், என்ன சார் கெட்டு போயிடும்? அந்த மாதிரி கேபிட்டல் போட்டு எழுதினீங்கன்னா அந்த நியூட்டன் யாரை குறிக்கும்னா அலகை குறிக்காது, SI அலகை குறிக்காது சார், ஐசக் நியூட்டனை குறிக்கும் இந்த மாதிரி கேபிட்டல் போட்டிங்கன்னா. அதனால தான் கேபிட்டல் என் போடக்கூடாது, ஸ்மால் என் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இனிமேல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு SI அலகை பயன்படுத்தும் போது முழு வார்த்தையை எழுதும் பொழுது அந்த முதல் எழுத்தை ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும், கேபிட்டல் லெட்டரில் எழுதவே கூடாது. ஏன்னா காரணம் தெரியும். நம்ம ஜூல்னு இருக்கு பாருங்க, ஜூலும் போது ஸ்மால் ஜே போட்டு தான் எழுதணும், கேபிட்டல் ஜே போட. வாட்டர்னு எழுதும்போது ஸ்மால் W போட்டு தான் எழுதணும், கேபிட்டல் W போடக்கூடாது. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து ரெண்டாவது கன்வென்ஷன், ரெண்டாவது மரபு என்ன பாருங்க. The symbols of the unit in the name of the scientist should be in upper case, that is capital letter only. சிம்பலை பயன்படுத்தும் போது, முழு வார்த்தையா பயன்படுத்தும் போது ஸ்மால் லெட்டர், சிம்பலா பயன்படுத்தும் போது அந்த சயின்டிஸ்டோடைய கேபிட்டல் லெட்டரை வச்சு தான் சொல்லணும். நியூட்டன் சொன்னா கேபிட்டல் என் தான் போடணும், குறியீட்டில் போய் ஸ்மால் போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஜூல்னு சொன்னா கேபிட்டல் ஜே போடணும், வாட்னு சொன்னா கேபிட்டல் W தான் போடணும். ஸோ இந்த சிம்பலை பயன்படுத்தும் போது கேபிட்டல் லெட்டர் மட்டும்தான் பயன்படுத்தணும். இது ரெண்டாவது மரபு. ஸோ மூணாவது மரபு, இங்கே தான் சார் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுது பாருங்க. இந்த ஒன்லி சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த யூனிட்ஸ் இஸ் டு பி யூஸ். SI அலகை பயன்படுத்தும் போது இப்போ சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும்.
அப்போ சிங்குலர் யூஸ் பண்ண என்ன அர்த்தம்? ப்ளூரலே யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்ஐ அலகு பயன்படுத்தும் போது சிங்குலர் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும், ஒருமையில் தான் பயன்படுத்தணும், பன்மையில் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பாருங்க, எங்கள் ஊர்லேருந்து வரும்பொழுது பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே பக்கத்தில் ஒரு நண்பரை கேட்பேன், எங்கள் இந்த பஸ்ஸு சென்னை போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்பேன். எங்கள் ஆள் அழகாக சொல்லுவார், நல்லா இங்கிலீஷ் படிச்சுவார். 6 hours ஆகுங்க. 6 hours அப்படிங்களா? சரிங்க, வந்துடுவேன். 6 hours 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வந்து சென்னையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதே பஸ்ஸில் ஏறி உட்காந்து திரும்ப எங்கள் ஊருக்கு போவோம். எங்கள் ஊருக்கு போகும்போது பக்கத்தில் இருந்தாலும் திரும்பி கேட்பேன், எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு, அந்த ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? அவர் இந்த மெட்ராஸ்கார், சென்னை வாசி, அவர் அழகாக சொன்னார், 6 hours ஆகுங்க. சிதம்பரத்தில் ஊர் பேசக்கூடாது, சிதம்பரத்தில் வந்து எங்கள் ஊரில் 6 hours சொன்னார் ஒருத்தர். இங்கே சென்னையில் ஒருத்தர் என்ன சொல்றாரு, 6 hours 6 hours ஆகும்னார். இப்போ இங்கே சென்னையில் அதிகமாக பார்க்கலாம், சென்னை நம்ம வசதியில் பஸ்ஸில் போகும்போது எல்லாம் போகும்போது சென்னை சாதாரண படித்தவங்க படிக்கலாம் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. எப்போ 2 hours வெயிட் பண்ணுறேங்க, பஸ்ஸே வரலைங்க, 3 hours உட்காந்துருக்குங்க, நானும் ஒரு தான் காணாங்க. பார்த்து பாருங்க, 5 hours பாருங்க, 5 hours ஆச்சுங்க பாருங்க அப்படின்னு சாதாரணமாக பேசுவாங்க. 5 hours 4 hours 3 hours 2 hours. ஆனால் சென்னையை விட்டு வெளியூர் போகும்போது எல்லாம் சர்வசாதாரணமாக பேசுவோம். படித்தவங்க படிங்கல்ல, 6 hours வெயிட் பண்ணிட்டு சார் ஒருத்தங்க காணா சார், 3 hours உட்காந்துருக்கேன் சார், போர் அடிச்சிது சார், 2 hours சார், ஒன்றும் நடக்கல சார். ஸோ ஹவர்ஸ் அவங்க பயன்படுத்துறது ஹவர்ஸ், இங்கே பயன்படுத்துது அவர், HOUR, இன்னும் நல்லா படிச்சு ஸ்டைலாக சொன்னால் அவர். இப்போ யார் சார் ரைட்டு? இவர் சொல்கிறது ரைட்டா அவர் சொல்கிறது ரைட்டா? என்ன ஒரே கன்ஃபியூஷன். அப்போ தான் இப்போ இந்த கன்வென்ஷன், என்ன சொல்லுதுன்னு சொன்னால், there is no plural form in SI யூனிட்டை பயன்படுத்தும் போது no plural form, no only singular form. அப்போ சிங்குலர் ஃபார்ம் சொன்னது யாரு? நம்ம சென்னை வாசி தான். 6 hours வெயிட் பண்ணுறோம் பாருங்க, அவர் அந்த அவர் தான். அவர்ஸ்ன்னு பயன்படுத்தக்கூடாது, ப்ளூரலே பயன்படுத்தக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எஸ்ஐ அலகை இனிமேல் பயன்படுத்தும் போது அவர் தான் பயன்படுத்தணும். மீட்டர்ஸ்ன்னு மீட்டர் தான் பயன்படுத்தணும். கிலோகிராம் தான் பயன்படுத்தணும். எழுதும் போது ரொம்ப கண்டிப்பாக பயன்படுத்தணும். கிலோகிராம்ஸ்ன்னு போடும்போது எஸ் சேர்க்கக்கூடாது, மீட்டர்ஸ் எஸ் சேர்க்கக்கூடாது. எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லி ப்ளூரல் சொல்லக்கூடாது, சிங்கிள் தான் சொல்லணும். ஏன் சார் சொன்னால் என்ன, இங்கிலீஷில் சொன்னால் கெட்டு போச்சா? ஒன்றுக்கு மேலே போனால் எஸ் சேர்க்கலாமா சார்? எஸ் சேர்த்துட்டு போவோம் சார். எஸ் சேர்த்தா ஒரு சிக்கல். என்ன சிக்கல் பாருங்க. இப்போ கிலோகிராம் சொல்கிறோம். இப்போ கத்திரிக்காய் வாங்குறோம் சார், ஒரு 2.5 கிலோ கத்திரிக்காய் கொடுங்க அப்படி தமிழில் சொல்கிறோம். கிலோ அதில் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. இங்கிலீஷில் சொல்லும் போது தான் பிரச்சனை. 2.5 kgs ஆஃப் இது கொடுங்க, கத்திரிக்காய் கொடுங்க, 2.5 kgs அப்படின்னு கேட்போம். அப்போ கேஜிஸ் 2.5 kgs சொல்லும்போது என்ன பாருங்க, கேஜிஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் எஸ் சேர்க்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த எஸ்ன்றது எதனுடைய அலகு? செகண்டுடைய அலகு. இப்போ நீங்கள் கேஜிஸ்ன்னு ப்ளூரல் எழுதிடுவீங்க. நான் பிசிக்ஸ் மேன் எப்படி படிப்பேன்னா இதை கேஜிஸ்ன்னு படிக்க மாட்டேன், கேஜி செகண்ட் படிப்பேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக தெரியும் ரூல், அதனால நான் படிப்பேன் கேஜி எஸ் செகண்ட், கேஜி செகண்ட் படிப்பேன். 2.5 kg செகண்ட் எங்கன்னா சார் இருக்குது அப்படின்னு ஒரு அழகு இருக்கா சார்? கிடையாது. அப்போ இந்த மாதிரி ப்ளூரல் பயன்படுத்துறதுனால ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்னால தான் அந்த எஸ்ஸை பயன்படுத்தக்கூடாது சொல்றோம். அப்போ கன்வென்ஷன் மரபு என்னன்னா, பன்மையே கிடையாது. எஸ்ஐ அலகை பயன்படுத்தும் போது ஒருமை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஒன்லி சிங்குலர், தேர் இஸ் நோ ப்ளூரல். இது 3வது மரபு. அடுத்த 4வது மரபு, there should be no full stop at the end of any abbreviation, end of the abbreviations of the SI unit. So SI அலகினுடைய பயன்படுத்தும் போது இடையிலையோ கடைசியிலையோ புள்ளி வைக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம் தெரியுங்களா? எப்போ இதனாலும் எழுதி முடிச்சோம் ஒரு புள்ளி, எழுதி முடிச்சோன்னா ஒரு புள்ளி, அல்ல இடையில ஒரு புள்ளி வச்சுட்டே இருப்போம். புள்ளியாக வச்சுட்டு இருப்போம். புள்ளியே வைக்கக்கூடாது. எஸ்ஐ அலகை பயன்படுத்தும் போது மில்லி மீட்டர், மில்லி மீட்டருக்கு ஒரு எம் ஒரு புள்ளி, இன்னும் ஒரு எம் போட்டு அதுக்கு ஒரு புள்ளி. சார் எம் மில்லி மீட்டர் தான் சார், இதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு ஒரு புள்ளி. இன்னும் எம்எம் புள்ளியே வைக்கக்கூடாது. புள்ளியே இல்லாமல் எப்படி பாருங்க, எம்எம் இஸ் கரெக்ட். எப்படி எழுதக்கூடாது? நாட் அஸ் எம்எம் புள்ளி. அதே மாதிரிங்க கிலோகிராம், கேக்கும் ஜிக்கும் இடையில ஒரு புள்ளி சார் வச்சுக்குமா சார் அப்படி வைக்கக்கூடாது. அல்லது கேஜிக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி சார், இதை முடிஞ்சு போச்சு சார் புள்ளி வச்சிருமா சார்? இன்னும் ஸோ கேஜின்னு தான் சொல்லணும், கேஜி புள்ளி சொல்லக்கூடாது. எம்எம் தான் சொல்லணும், எம்எம் புள்ளி சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து 5வது கன்வென்ஷன், டெம்பரேச்சர். வழக்கமான வெப்பநிலையை குறிக்கும் போது கெல்வின், டிகிரி கெல்வின் சொல்லும் பொழுது
அந்த டிகிரி சிம்பிள் வழக்கமாக போடும். சென்டிகிரேடில் போடும்போது அதை டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு ஒரு போடுற பழக்கம் இருக்கு. டெம்பரேச்சர் சொல்லுவோம் 273 டிகிரி கெல்வின்ற அந்த குறியீடுக்கு பாருங்க முட்டை அந்த மேலே அந்த குறியீடை டிகிரி சைனு இந்த குறியீட்டினை பயன்படுத்தக்கூடாது. இஸ் டு பி omitted. when temperature is expressed in Kelvin the degree sign is omitted. அந்த டிகிரி சைனை போடுறாங்க மேலே போடுற சின்னதாக ஒரு முட்டை இருக்கு பாருங்க 273 டிகிரி கெல்வின் அந்த இதை போடக்கூடாது. நாட் ஆஸ் 273 டிகிரி கெல்வின். இட் இஸ் ஒன்லி 273 கே 273 கெல்வின். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெம்பரேச்சர் பயன்படுத்தும் போது டிகிரி சிம்பிளை போட வேண்டாம். இது வந்து கன்வென்ஷன் மரபு. அடுத்தது இது நம்ம அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இது பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ரூல். யூஸ் ஆஃப் சாலிடஸ். இந்த சாய்வு கோடு ஒன்று போடுமா ஸ்லாஷ் சாய்வா ஒரு கோடு போடுறது இந்த மாதிரி அப்படி போடுவோம் ஸ்லாஷ் சொல்லி இந்த மாதிரி சாய்வு கோடு போட்டால் ஸ்லாஷ் சாலிடஸ்ன்னு பேர். இந்த சாலிடஸை பயன்படுத்தவே கூடாது. சரி பயன்படுத்தினா ஒன்றுக்கு மேலே பயன்படுத்தவே கூடாது. ஒன்றே ஒன்று பயன்படுத்தலாம். ஒரு ஸ்லாஷ் பயன்படுத்தலாம். 2-3 ஸ்லாஷ்லாம் பயன்படுத்தி ஒரு யூனிட்டை எஸ்ஐ யூனிட்டை எழுதக்கூடாது. ஏன் சார் அதில் கீழே டினாமினேட்டர் நியூமினேட்டர் ப்ராப்ளம் வந்துடும். அதுலேயும் சிக்கல் நிறையா இருக்கு. ஒரு ஸ்லாஷுக்கு மேலே போட்டுட்டீங்கன்னா அது கீழையா மேலையான்னு சந்தேகம் வந்துடும். இங்கே பாருங்க ஜூல் பெர் கிலோகிராம் மோல் இது கரெக்ட். ஒரே ஒரு ஸ்லாஷ் இருக்கு. இந்த கிலோ மோல்ன்றது கீழே இருக்கு. கெல்வின் மோல்ன்றது கிலோகிராம் மோல்ன்றது இதில் புள்ளிலாம் இருக்கக்கூடாது. இதுவே தப்புது. ஜூல் பெர் இது கேன்னா ஸ்மால்னா கிலோகிராம் மோல் கிலோ மோல் அப்படின்னு போடுறது ஒரே ஒரு ஸ்லாஷ் அலவுடு. ஒன்றுக்கு மேலே இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின் இந்த மாதிரி 2 போட்டா என்ன சிக்கல் வரும்னா இந்த கிலோகிராம் கீழே டினாமினேட்டர் இருக்கிறது கரெக்ட். ஜூல் பெர் கெல்வின் கரெக்ட். அதுக்கப்புறம் கீழே ஒரு கே இருக்கு பாருங்க கீழே மேலையா சந்தேகம் வந்துடும். இந்த கே கீழையா மேலையான்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இந்த ஸ்லாஷ் போடுறதுனால. அப்போ எப்படி சார் உறுதியாக சொல்றது? இது கீழேன்னா அந்த கெல்வின் எப்படி போடணும்? கே பவர் -1 போடணும். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் பாருங்க. ஜூல் கிலோகிராம் பெர் ஸ்லாஷ் ஜூல் ஸ்லாஷ் கிலோகிராம் பெர் கெல்வின் இப்படி போடக்கூடாது. 2 போடக்கூடாது. எப்படி சார் போடுறது? ஜூல் இந்த கேஜியை வந்து கேஜி பவர் -1 போடணும். இந்த டினாமினேட்டர் இருக்குதுன்னு சொன்னா அதை பவர் -1 போடணும். கெல்வின் போடுற கே வந்து டினாமினேட்டர் தான் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த யூனிட்ல கீழே தான் இருக்குதுன்னு சொன்னா டினாமினேட்டர்னு சொன்னா அது கே பவர் -1 போடணும். இது நியூமரேட்டர் இருந்தா கே பவர் +1 போடணும். ஸோ இந்த மாதிரி போடுறது தான் சரியான முறை. அப்போ அந்த ஸ்லாஷ் ஒன்றுக்கு மேற்பட்டு பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஸோ should be used not greater than 1. If not used, it is not advisable to use slash. If it is used, not more than 1. ஒன்றுக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். ஸோ அடுத்த கன்வென்ஷன் இந்த only accepted symbol should be used. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது சார் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அது ஒரு கன்வென்ஷனாக பயன்படுத்துறோம். என்ன சார் நிறைய இப்போ நம்ம வந்து தப்பாகவே பயன்படுத்திட்டு இருக்கோம். எலக்ட்ரிக்கலில் நம்ம இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்பியர்னு சொல்றோம் பாருங்க. கரண்ட்டுடைய அலகு ஆம்பியர். அந்த ஆம்பியர் வந்து அலகு ஏ தான். ஆனால் இப்போ பெரும்பாலான எலக்ட்ரிக்கல் கடையிலையும் சரி எலக்ட்ரிக்கல் பயன்படுத்துறவங்களும் கேட்டிங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அதை ஆம்ப் பண்ணுவாங்க. ஏஎம்பி ஆம்ப். இன்னும் ப்ளூரலில் சொன்னால் ஆம்ப்ஸ் அப்படின்வாங்க. 5 ஆம்ப்ஸ் கரண்ட் போகுது சார் 1.5 ஆம்ப்ஸ் கரண்ட் போகுது சார்னுவாங்க. ஆம்ப்ஸ் எல்லாம் சொல்லவே கூடாது. ஏஎம்பி எஸ் சொல்றது தப்பு. ஏஎம்பி சொல்றது தப்பு. ஏ தான் 1.5 ஏ அதை சொல்லும் போது ஆம்பியர் அப்படி சொல்லணும். ஆம்ப்னு சொல்றது நம்ம தவறான ஒரு முறை. அதனால ஒரு சிம்பலை பயன்படுத்தும் பொழுது நம்ம ஒரு கொடுக்கப்பட்டுள்ள அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது 8வது one letter space is always to be left the number and the symbol of the unit. இப்போ நம்பருக்கு பக்கத்தில் ஒரே ஒரு ஸ்பேஸ் லைன் ஸ்பேஸ் விடணும். இப்போ 2.3 மீட்டர்னா 2.3க்கு பக்கத்தில் ஒரே ஒரு ஸ்பேஸ் விடணும். எப்படி போடக்கூடாது? நெருக்கி போடக்கூடாது. 2.3 பக்கத்தில் மீட்டர் போடக்கூடாது. அப்படி போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 2.3க்கு இடையில ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது மாதிரி ஒரு அலகினுடைய இடையிலையும் கேஜிக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸு மீட்டருக்கு பக்கத்தில் ஸ்பேஸு அப்புறம் செகண்ட் பவர் -2 இது மாதிரி சேர்த்து எழுதக்கூடாது. ஏன்னா இது வந்து வேர்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். அதனால டு அவாய்ட் திஸ் கன்ஃபியூஷன் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு லெட்டர் ஸ்பேஸ் விட்டு எழுதணும். இது ஒரு மரபு. ஓகேங்களா?
ரைட். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக இதில் இன்னொரு மென்ஷன் பண்ணணும். எப்படின்னு சொன்னால், ஒரு நம்பர், பெரிய நம்பர் சின்ன நம்பர் எழுதுகிறோம் பாருங்க, அந்த நம்பர்லாம் எப்படின்னா 3 சேர்த்து எழுது. இது கடையில் நம்ம கணக்கு வரவு செலவு கணக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். ரூபா 10 ரூபா எழுதுறது ஒரு நோட்டில் 10 ரூபா 50 பைசா, 100 ரூபா 20 பைசா, 1000 ரூபா 10 பைசா, 1 லட்சம் ரூபா 20 பைசான்னு எழுதியிருப்போம் கணக்கு. இதெல்லாம் கூட்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முறை இல்லாமல் எழுதியிருந்தோன்னு சொன்னால் 10 ரூபாயும் 100 ரூபாயும் 1 லட்சம் ரூபாயும் கணக்கு மாறி மாறி கூட்டி கூட்டல் கணக்கு தப்பாக வந்துடும். அதனால் எழுதும்போது 3 சேர்த்து எழுத வேண்டும். புள்ளிக்கு இந்த பக்கம் 3 சேர்த்து எழுதணும், புள்ளிக்கு அந்த பக்கம் 3 சேர்த்து 3 நம்பராக சேர்த்து எழுத வேண்டும். ஸோ இந்த ஸ்பேஸ் விடுற மாதிரி இந்த நம்பர்ஸ் ஆர் குரூப் இன் த்ரீஸ். இது ஒரு மரபு. அடுத்து கடைசியான ஒரு மரபு, சயின்டிஃபிக்காக நமக்கு எல்லா டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மரபு. இதை நம்ம பயன்படுத்த சயின்டிஃபிக் ஒரு கன்வென்ஷன். லாஸ்ட் 9th கன்வென்ஷன். The numerical value of any physical quantity should be expressed as P is equal to A into 10 to the power of M. P is equal to A into 10 to the power of M என்ற வடிவத்தில் எழுதணும். எந்த ஒரு எண்ணையும் A into 10 அடுக்கு M அப்படின்ற வடிவத்தில் எழுதணும். எழுதுனா நம்ம தப்பு இல்லாமல் எழுதலாம். எந்த நம்பரையும் பெரிய நம்பராக, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் எவ்வளோ சின்ன நம்பராக இருந்தாலும் தவறு இல்லாமல் எழுத முடியும். அந்த புள்ளி வச்சு பெரிய நம்பராக எழுதணும்னு சொன்னால் அதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு நம்பர், எவ்வளோ நம்பர்னு, வெலாசிட்டி ஆஃப் லைட், ஒளியினுடைய திசை வேகம் எவ்வளவு சார், 2.997 into 10 அடுக்கு 8 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் ஒரு பெரிய நம்பர், ஒளியினுடைய திசை வேகம். இதை இந்த மாதிரி சொன்னால் அழகாக நமக்கு புரியுது. நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2.997 into 10 அடுக்கு 8 மீட்டர் பெர் செகண்ட். இது எப்படி சார் சொல்லக்கூடாது, எப்படி சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகும் சார், நமக்கு கஷ்டமாக இருக்கும் சார் சொன்னால், அந்த நம்பர் பெரிய நம்பர், அது எவ்வளோ பெரிய நம்பர் பாருங்க, அந்த 2.997 into 10 to the power of 8 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது ஒரு பெரிய நம்பர். அதாவது ஒளியினுடைய திசை வேகம்ன்றது ஒரு பெரிய நம்பர். 2, 9, 9, 7 மொத்தம் புள்ளிக்கு அந்த பக்கம் 8 ஸ்தானம் வரணும். ஏற்கனவே 3 ஸ்தானம் இருக்குது, இன்னும் 5 சைபர் போடணும். அவ்வளவு மீட்டர் செகண்ட் பவர் -1. திஸ் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் லைட். இதை படிங்க பார்ப்போம். எவ்வளோ மீட்டர் பெர் செகண்ட்? இந்த நம்பர் 1, 10, 100, 1000, 10000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. கரெக்டாக சொல்லுங்க. 29 கோடியே 97 லட்சம் மீட்டர் பெர் செகண்ட். இதை கரெக்டாக சொல்லணும்னு சொன்னால், இன்னும் இதில் நிறைய சின்ன சின்ன நம்பர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய நம்பர் சொல்லவே கூடாது. இது எந்த வடிவத்தில் சொல்லணும்? A into 10 அடுக்கு M. ஏன்றது 1லேருந்து 10 தான் அலவுடு. ஒரு நம்பரை 10க்குள்ளே சொல்லலாம், 10க்கு மேலே சொல்லவே கூடாது. அப்போ புள்ளி என்ன பண்ணணும்? 10க்குள்ளே கொண்டாந்துடணும். இங்கே எங்கே இருக்குது புள்ளி? இங்கே இருக்குது புள்ளி. இந்த புள்ளியை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வைக்கணும், இந்த இடத்துல கொண்டாடணும். 2.9ன்னு சொல்லலாம் ஈஸியாக. அப்போ இந்தாண்ட இருக்கிற நம்பர்லாம் இருக்கும், பத்திரமா இருக்கும். ஆனால் அந்த 10 அடுக்கு அங்கே சேர்க்கணும். எத்தனை ஸ்தானம் நவுந்துச்சு பாருங்க இது, இந்த புள்ளி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸ்தானம் இந்த பக்கம் நவுந்துருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்னு சொன்னால், 2.997 சைபர் எழுதலாம், அதில் எழுதாமல் விட்டாலும் பரவாயில்ல. புள்ளிக்கு இந்தாண்ட சைபர் இருக்கிறது, எழுதினாலும் ஒன்று தான், எழுதாட்டாலும் ஒன்று தான். இன்ட்டு அங்கே என்ன இருக்குது, 8 ஸ்தானம் தான் நவுந்துருக்கு அந்த புள்ளி, 10 அடுக்கு 8 அவ்வளவு மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ இந்த C வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு 2.9970. இதுக்கு புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லக்கூடாதுன்னா 2.997 அப்படின்னு சொல்லவே கூடாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 2க்கு அப்புறம் இருக்கிறத 997 அல்லது இது 9970. நோ, ஒரு டிஜிட்டாக சொல்லணும். 9970. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்னாலும் அதை படிக்கும்போது 2.997 இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்ட்டு 10 அடுக்கு 8 மீட்டர் பெர் செகண்ட். திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ இது பெரிய நம்பர். அதே மாதிரி சின்ன நம்பர்னா என்ன பண்ணுன்னா, இப்படி போடுங்க வச்சுங்களேன், புள்ளி ஸ்மால் நம்பர், டயாமீட்டர் ஆஃப் தி ஆட்டம்னு வச்சுங்களேன், புள்ளி 0.000000000 456 மீட்டர். சின்ன நம்பர். இந்த மாதிரி சொன்னால் புரியாது. இது சுருக்கமாக சொன்ன, இந்த புள்ளி எங்கே போயிடணும்? ஒரு ஸ்தானம் 1 to 10 போயிடணும். 1 to 10 எவ்வளோ வரலாங்க? 4. 4.56ன்னு கொண்டு வரலாம். எத்தனை ஸ்தானம் நவுந்துருக்கு பாருங்க இந்த புள்ளி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸ்தானம். இந்த 4வது ஸ்தானத்தில் 9 ஸ்தானம். 9 ஸ்தானம் நவுந்துருக்குது. அப்போ 9 ஸ்தானம் இந்த பக்கம் போச்சுன்னு சொன்னால் அதை எப்படி எழுதலாம்? 10 அடுக்கு -9ன்னு எழுதலாம். இப்போ 4.56
இன்ட்டு 10 அடுக்கு -9 புள்ளி இந்த பக்கம் வரும்போது -9 இந்த பக்கம் புள்ளி வந்துச்சா +8 அப்போ 4.56 × 10⁻⁹ அப்படின்ற வடிவத்தில் இந்த வடிவம் எதுக்கு சமமாக இருக்கு பாருங்க AP = A × 10⁻m என்ற வடிவத்தில் இருக்கு. இந்த வடிவத்தில் தான் எந்த ஒரு எண்ணையும் எழுத வேண்டும். இது கடைசி மரபு. இந்த 9 மரபுல நீங்க பரீட்சையில் எழுதும்போது குறைந்தபட்சம் 5 மரபு எழுதினீங்கன்னா 5 மார்க் பார்ட் சி क्वेश्चनல கிடைச்சிரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதோட நம்ம வந்து கிட்டத்தட்ட எஸ்ஐ அலகை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எஸ்ஐ அலகுடைய சைஸை பார்க்குறோம். பெரிய நம்பர் சின்ன நம்பர்லாம் 10⁻⁹ 10⁻8 இந்த 10⁻8 10⁻9லாம் இனிமேல் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சயின்ஸில் ஃபிசிக்ஸில் அப்படி சுருக்கமாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க, ப்ரீஃபிக்ஸ் கொடுத்துட்டாங்க. மல்டிபிள்ஸ் சப்மல்டிபிள்ஸ்னு பேர். அதாவது பின்னங்கள் முழு நம்பரையும் பின்னங்களையும் எப்படி சுருக்கமாக சொல்கிறது அதுக்கு பேர் ப்ரீஃபிக்ஸ். அந்த அந்த எஸ்ஐ அலகுக்கு முன்னாடி ஒரு பேர் போடுவோம் பாருங்க, அதுக்கு பேர் ப்ரீஃபிக்ஸ்னு பேர், முன் சேர்க்கை. அந்த முன் சேர்க்கையை அந்த அடுக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்து வச்சிடும். இதுவும் வந்து மரபு மாதிரி வச்சுக்க வேண்டியதான். 10⁻12 அதாவது 1 பக்கத்தில் 12 சைபர் போட்ட ஒரு பெரிய நம்பர். அந்த நம்பருக்கு பேர் 10⁻12. நீங்க தமிழில் சொன்னா 10⁻12, இங்கிலீஷ்ல சொன்னா 10⁻12 சொல்ல வேணாம். சுருக்கமா டெரா சொல்லி பாருங்க. 10⁻12 டெரா. டெராவுக்கு குறியீடு போட்டீங்கன்னா டி, கேபிட்டல் டி. ஸோ இனிமேல் ஒரு பெரிய நம்பர் 10⁻12 வந்துச்சுன்னு சொன்னா அதை 10⁻12 சொல்லாம டெரான்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வழக்கத்தை நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். சிலதெல்லாம் பயன்படுத்தலை. ஸோ பயன்படுத்தக்கூடியதிலும் இங்கே இருக்கு பாருங்க. இப்போ என்னென்ன பார்ப்போம். 10⁻12 தான் டெரா டி. 10⁻9 இருந்தா கிகா, ஜிகா, கிகான்னு சொல்லுவாங்க, ஜிகா சொல்லுவாங்க, ஜி ஜிபா. இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்து போச்சு. இவ்வளவு மெமரியினுடைய இதை சொல்லும்போது இவ்வளவு கிலோ ஹெட்ஸ், ஜிகா ஹெட்ஸ் மெமரி அப்படி சொல்றாங்க. ஸோ 10⁻9 10⁻6 மெகா. மெகா சீரியல் நிறைய நமக்கு தெரியும். சினிமா சீரியல்லாம் பெரிய பெரிய சீரியல் என்ன அர்த்தம்? 10⁻9 வாரம். 10⁻9 வாரம் போச்சுன்னா அது மெகா சீரியல் அர்த்தம். அவ்வளோ பெரிய சீரியல் சுருக்கமாக எப்படி சொல்லலாம்? மெகா. எம், கேபிட்டல் எம். அதே மாதிரி 1000 10⁻3 1000. அந்த 1000 எப்படி சொல்லலாம்? கிலோ. ஆனால் குறியீடு மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும். இதுவரையிலும் கேபிட்டலில் போட்டது கேபிட்டல் 12 10⁻+ இருக்குது. இந்த 10⁻3க்கு மட்டும் இந்த கிலோவுக்கு மட்டும் ஸ்மால் கே பயன்படுத்தணும், கேபிட்டல் கே பயன்படுத்தக்கூடாது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிலோன்றது ஸ்மால் கே தான் பயன்படுத்தணும். அடுத்து டெக்கான்றது 10⁻1 அது அதிகமாக பயன்படுத்த கிடையாது. டெசி 10⁻−1 அதுவும் நம்ம அதிகமாக பயன்படுத்த கிடையாது, டெசி. அடுத்தது சென்டிமீட்டர் நிறைய பயன்படுத்துகிறோம். சென்டின்றது 10⁻−2 அதாவது ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்கிறது. சி, ஸ்மால் சி, கேபிட்டல் சி கிடையாது. கேபிட்டல் சி போட்டால் வேற ஒரு குறியீடு ஆகிடும். கூலும் அப்படின்னு ஒரு குறியீடு வந்து ஸ்மால் சி தான் போடணும் சென்டிமீட்டருக்கு, சென்டி. மில்லின்றது 10⁻−3 10⁻−3க்கு மில்லி. எம், ஸ்மால் எம், கேபிட்டல் எம் கிடையாது. இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மைனஸில் வரதெல்லாம் ஸ்மால் லெட்டராக வந்தது பாருங்க. கேபிட்டல் லெட்டர்லாம் கேபிட்டலில் வந்துடும். இந்த பவர் ப்ளஸ்லாம் அங்கே தான். பவர் மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் வரும். மில்லின்றது 10⁻−3 10⁻−6 மைக்ரோமீட்டர், மைக்ரோ மியூ அந்த குறியீடு பாருங்க, மைக்ரோ. அடுத்தது 10⁻−9 இப்போ நிறைய பேர் அடிபடுது. நேனோ டெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜின்னு. ஸோ நேனோ டெக்னாலஜி மிகச்சிறிய டெக்னாலஜி. அந்த பார்ட்டிகல்ஸ் சைஸ் பார்த்தா 10⁻−9 மீட்டர் இருக்கும். அதனால நேனோ மீட்டர் சொல்லுவோம். நேனோ ஸ்மால் சிம்பிள் வந்து ஸ்மால் என். அடுத்தது 10⁻−12 பைக்கோ அந்த குறியீடு ஸ்மால் பி. அடுத்தது 10⁻−15 சொல்றது ஃபெம்டோ குறியீடு ஸ்மால் எஃப். அடுத்து 10⁻−18 அட்டோ அந்த குறியீடு ஏ. இதெல்லாம் நம்ம அதிகமாக வழக்கத்தில் பயன்படுத்தாத ஒரு சைஸ். இந்த சைஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கிலோ பார்த்துருப்போம், மில்லி பார்த்துருப்போம், சென்டி பார்த்துருப்போம், மெகா பார்த்துருப்போம், ஜிகா வரலையும் பார்த்துருக்கோம். டெராலாம் இனிமேல் நம்ம அதிகமாக படிக்கும்போது பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சைஸ் ஆஃப் த எஸ்ஐ அலகு, மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் சொல்லும். முதல்ல இது வரையிலும் இது வேணாம் சார், முதல் சைடில் போய் இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து எஸ்ஐ அலகை பார்த்தோம். எஸ்ஐ அலகினுடைய அலகுனா என்ன, எஸ்ஐ அலகுனா என்ன, எஸ்ஐ அலகில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸினுடைய எஸ்ஐ அலகு என்ன, அதுலேருந்து வழிவந்த ராசியினுடைய எஸ்ஐ அலகு என்ன, ஒரு பெரிய லிஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பயன்படுத்தப்படும்போது பின்பற்றப்பட வேண்டிய மரபுகளை நல்லா பார்த்தோம். ஸோ இதை நல்லா திரும்ப படிங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் படித்த விஷயங்களை மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்தா தான் இது நல்லா மனசில் பதியும். அதனால் எழுதி பார்க்குற ப்ராக்டிஸை நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ
அப்போ தான் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகும். நிறைய இந்த ஃபெயிலியர்ஸுக்கு காரணம் எழுதி பார்க்காத ஒரே ஒரு குறை தான் உங்ககிட்ட இருக்கிறது. நான் இப்போ 10th வரையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிச்சுட்டு பரீட்சை எழுதுவீங்க. இனிமேல் படிச்சு எழுதாதீங்க, படித்த பிறகு எழுதி பாருங்கள். ஒரு தடவை படிக்கிறீங்களா 2 தடவை படிக்கிறீங்களா புத்தகத்தை மூடி வச்சுட்டு படித்ததை எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு மனசில் பதியும். அதை ஞாபகமாக பரீட்சையில் போய் எழுதலாம், சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இதோட வந்து எஸ்ஐ அலகுகளும் இந்த அளவீடுகளும் முடிஞ்சது. அடுத்தது இந்த எஸ்ஐ அலகுலேருந்து டைமென்ஷன், பரிமாணம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அது வந்து நிறைய வகையில் நமக்கு அறிவியலில் பயன்படுது. அதை வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் பார்ப்போம்.